Okay, good evening. Okay, good evening. ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக ஜாயின் பண்ண பேர் இருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஏற்கனவே போட்ட அந்த வீடியோ பார்த்தீங்களாம்மா? அஜீம் கேட்குதா பேசுறது? காலித் கேட்குதா பேசுறது? Yes, sir. காலித் அது பண்ணியிருந்தீங்க உங்களோடது. மற்றவங்க Okay. கொஸ்டின் பண்ணீங்களா? ஆன்சரு அந்த ஒரு ஆன்லைன் ஃபார்ம் ஒன்று போட்டிருந்தால கொஸ்டின், ஒரு 8 கொஸ்டின் காலித் மட்டும் தான் பண்ணியிருக்காப்படி. ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் மற்றவங்களாம் இன்னும் 2 இருக்கீங்க, இன்னும் வரல. ஸோ அவங்க எல்லாருமே அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ஃபார்ம் வந்து எவாலுவேட் ஆகும். சரியா? ஸோ எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கொஸ்டின்ஸை வச்சு என்ன ஆன்சரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். சரி, ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு. மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து என்னன்னா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிறது. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டாக்குமெண்டேஷனுக்காண்டி. இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டாக்குமெண்ட் ஆவணப்படுத்துறதுக்கு வந்து இப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம கம்ப்யூட்டரில் எதில் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டாஸ்க்கு அப்புறம் 1983 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈவன் த 4th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்லேயே. பட் அப்போ என்னன்னா அதில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ண முடியல. நல்லா அது பாப்புலர் ஆனது வந்து விண்டோஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்புலர் ஆச்சு. சரிங்களா? அதுக்கு பாப்புலர் விண்டோஸில் வந்து வரும்போது ஒரு அஃபிஷியலாக என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த வேர்டில் இருக்கிற நிறைய டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டாக்குமெண்டேஷன் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இதில் கிரியேட் பண்ணலாம். ஸோ பொதுவாக என்ன மாதிரியான பர்பஸ்க்குலாம் நம்ம வேர்டு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் லெட்டர்ஸ் அண்ட் மெமோஸ். இந்த லெட்டர் அப்படிங்கிறதுல ஒரு வார்த்தையில் வந்து வெறும் லெட்டர்னா வெறும் நம்ம எழுதுகிற ஒரு லீவ் லெட்டர் மட்டும் கிடையாது. ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆஃபீஸர் வந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, ஒரு ஆஃபீஸர் வந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, மெமோ கொடுக்கறது, ஒரு ஆர்டர் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா இந்த அண்டர் த லெட்டர் அப்படிங்கிற காம்போனன்ட்ல வந்து லெட்டர் அண்ட் மெமோஸை வந்து டைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கிரியேட்டிங் ரெசியூம்ஸ். நம்மளோட இப்போ நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களோட ரெசியூம் வந்து நீங்கள் பயோடேட்டா வந்து நீங்கள் எதில் ரெடி பண்ணலாம்னா வேர்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் கவரிங் லெட்டர், ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நம்ம கவரிங் லெட்டர் வைக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் டிசைனிங் ஃப்ளையர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ். ஈவன் வேர்டை யூஸ் பண்ணி நம்மளால ஃப்ளையர் அப்படிங்கிறதுனா நோட்டீஸ், அந்த ஹேண்ட்பில்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பழைய நம்ம ஒவ்வொரு கடையில் இருந்து நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, அதை தான் வந்து ஃப்ளையர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளையர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் இதை கூட வந்து நம்மளால ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து வேர்ல்டில் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் எஸ்ஏஸ், பெரிய எஸ்ஏ எழுதுறது இல்லை ரிப்போர்ட்னா அறிக்கைகள் தயாரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா நம்ம வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து காமனாக அதிகமாக பயன்படுத்துறது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய வேர்டில் வந்து இருக்கு ஆப்ஷன்ஸு. பட் ஓவராலாக மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள். சரியா? ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உடனே இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு காட்டும். அதில் போய் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு ஒன்று வரும்.
மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு வருதா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2016 டூல்ஸ். இதை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ள நமக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே காட்டும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நிறைய இருக்கு. அதில் நமக்கு வந்து வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா வேர்டு வந்து ஓப்பன். ஸோ இல்லைன்னா இது இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டபிள்யூல வரும் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்லிட்டு. ஆகலை இதில் வரனாலும் பிரச்சனை. இந்த கீழே இருக்கு வேர்டு 2016 இருக்கா, டபிள்யூல வருது வேர்டு 2016. இதை கிளிக் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த ஸ்டார்ட் பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுலையும் ஒரு வேர்டு அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேர்டுங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே சைடில் கொடுத்துரும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வேர்டு வந்து ஓப்பன். ஸோ நான் இதில் வந்து இப்போ வேர்டு 2022 வந்துருது. இருந்தாலும் ஒரு பேசிக் கொஸ்டின்னா நான் வந்து 2016 வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். 2016 இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் இன்னும் அதில் வரல. ஸோ அதனால இதுவே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால அதிகமான இடத்துல இந்த 2016 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து 2016 வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும்னா வேர்டு மட்டும் தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் நிறையா டூல்ஸ், ஒரு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸையும் மொத்தமாக சேர்த்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ், சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அதில் நிறைய எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் வந்து வேர்டு அப்படி. சரிங்களா, இப்போ நமக்கு வேர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகும்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஒர்க் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளாங்க் டாக்குமெண்ட் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய இப்போதைக்கு இங்கே வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் மட்டும் இருக்கு. இல்லை எனக்கு வந்து இன்னும் வேற மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா அஃபிஷியலாக ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை தேடி கொண்டு வந்து எனக்கு கொடுக்கும். இப்படி ஒன்று வரலைன்னா திரும்ப நீங்கள் வேற ஃப்ரேம் கொடுங்க, நான் வெறும் லெட்டர் மட்டும் கூட சர்ச். ஒரு லெட்டர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த லெட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ள நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே கொடுக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் பாருங்களேன், ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர்ஸ் அப்படில வந்து 129 டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். டெம்ப்ளேட்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஒரு மாதிரி, அந்த மாதிரியில் ஓப்பன் பண்ணோம்னாக்க அந்த டிசைன்ஸு, அந்த ஃபாண்ட், அந்த ஸ்டைல் எல்லாமே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற டெக்ஸ்ட் அடிச்சுட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அதான் வந்து டெம்ப்ளேட். ஒரு ரெடிமேட், ஒரு ரெடிமேடாக இருக்கிறது நமக்கு தேவையான மாதிரி அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு பேர் வந்து கஸ்டமைஸ் சொல்லுவோம். அது ஒரு ஃபார்மேட் பண்ணி ஒரு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெடிமேடாக வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து என்னன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு பேர் வந்து கஸ்டமைஸ். ஸோ டெம்ப்ளேட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, லெட்டருங்கிற கேட்டகரியில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ லெட்டரில் வந்து ஒரு 66 ஃபார்மேட்டு, பர்சனல் லெட்டரில் வந்து ஒரு 59, பிஸ்னஸ் லெட்டரா 42, பேப்பரில் வந்து ஒரு 30. இந்த மாதிரி நிறையா எனக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு எது வேணுமோ அந்த மாதிரி ஒரு லெட்டரை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எஜுகேஷன் அப்படி கிளிக் பண்ணுறேன். எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு லெட்டர் அனுப்புறேன்னா இங்கே பாருங்கள் 2 லெட்டர் ஃபார்மேட் அழகாக. ரெஃபரன்ஸ் லெட்டர் ஃப்ரம் த டீச்சர், ஒரு டீச்சர் வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்களோ அதுக்கான ஃபார்மேட். அதே மாதிரி வந்து லெட்டர் ஃபார் த ப்ரொஃபஸர் ரெக்வெஸ்டிங் ஜாப் ரெக்கமெண்டேஷன், ஒரு ப்ரொஃபஸர் ஜாப் கேட்கறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இந்த மாதிரி வந்து நிறைய ஃபார்மேட் ஆஃப் லெட்டர்ஸ் இங்கே இருக்கும். ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போ டீச்சர் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எனக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுத்தோன்னா எனக்கு புது டாக்குமெண்ட் வந்து இந்த டிசைனில் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டை நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வர எனக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னா டெம்ப்ளேட் அப்படிங்கிறது. ஆல்ரெடி வேர்டில் வந்து இன்டர்நெட்டில் டிசைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு
நம்ம எந்த வேலையும் பார்க்காம நம்ம குயிக்கா நம்ம வேலையை முடிக்கிறதுக்காக பயன்படுத்தும். இங்க ஸ்கூல் நேம் கேக்குதா? ஸோ இந்த ஸ்கூல் நேம்ல வந்து இதுல அப்படி இந்த இதுதான் வந்து ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதான் வந்து நம்மளோட வேர்டோட விண்டோ. இதை பத்தி இந்த டெம்ப்ளேட் எடிட் பண்றதுக்கு முன்னாடி ஒருவே இந்த ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மேல டாப் ஆஃப் த விண்டோல இருக்கக்கூடிய அந்த பாருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? டாஸ்க் பார், டாஸ்க் பார் வந்து கீழே உள்ளது. டைட்டில் பார் மறந்துட்டேன். டைட்டில் பார் கரெக்ட். மேல உள்ள பாருக்கு பேர் வந்து என்னன்னா டைட்டில் பார். ஸோ இது என்ன பண்ணுன்னா நமக்கு எந்த சாஃப்ட்வேர்ல இருக்கும், தென் அந்த சாஃப்ட்வேர்ல எந்த டாக்குமெண்ட் அல்லது எந்த ஃபைலுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கறது சொல்லும். இப்போ நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கேன். தென் அதுக்குள்ள டாக்குமெண்ட் ஒன்னுங்கிற ஒரு புதுசாக நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபைல்ல நான் இருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா என்னோட ஃபைல் நேம், இது வந்து என்னோட சாஃப்ட்வேர் நேம். ஓகேவா? தென் இது டைட்டில் பார்னு உங்களுக்கு தெரியும். தென் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்செர்ட் இருக்குல்ல. இதுக்கு பேர் என்ன, முன்னாடிலாம் வந்து என்னன்னா இந்த இன்செர்ட்ங்கிற கிளிக் பண்ணோம்னா அப்படியே நேர மெனு மாதிரி கீழே ஓப்பன் ஆகும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே பட்டன்ஸ் ஆக்கி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ இது மெனு பார் கிடையாது. பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த இன்செர்ட், ஹோம், டிசைன், லேஅவுட் அப்படிங்கிற பேர் வந்து என்னன்னா ரிப்பன். நம்ம உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பியிருக்கேன், அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ரிப்பன் என்னன்னா ரிப்பன் இஸ் லொக்கேட்டட் இன் த டாப் ஆஃப் த விண்டோ அண்ட் கண்டைன்ஸ் a tab, groups of comments, various tasks, formatting, inserting images and creating labels. ஸோ இந்த ஒவ்வொரு ரிப்பன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டில் நம்ம டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணக்கூடிய அல்லது ஃபார்மேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு பட்டன்ஸாக வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா ரிப்பன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட், காப்பி, பேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏரியா, அது வந்து குரூப் ஆகும். இது ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு பேர் கிளிப் போர்டு அப்படிங்கிறது. இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபாண்ட் குரூப்போட ஃபாண்ட் குரூப்பு. இதில் வந்து என்னன்னா ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, அதோட ஃபாண்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, அதை போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா ஃபாண்ட்டுங்கிற குரூப்ல ஹோல் பேராகிராஃபுக்கு நான் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. அதே மாதிரி இது ஸ்டைல்ஸ்னு ஒரு குரூப்பு, இங்கிட்ட வந்து எடிட்டிங்னு ஒரு குரூப். ஸோ ஹோம் ரிப்பன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 குரூப் ஆஃப் டூல்ஸ் வந்து நமக்கு இருக்கும் நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெனுவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெனுவையும் நிறைய குரூப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஸோ நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மட்டும் பார்த்தோம்னா இது மட்டும் புரியும் அப்படி இல்லாமல் நம்ம இப்போ நம்ம கிளாஸ் எல்லாமே எப்படி கொண்டு போகிறோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவையின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ ஏதாவது இதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா போல்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட் எங்கே போல்ட் பண்ணணும், எப்போ வந்து போல்டு யூஸ் பண்ணுவோம், போல்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஃபார்மலாக வந்து ஃபார்மேட் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனாலதான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து எப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்றது, சரியா? ஸோ நான் இப்போ இங்கே இதுக்கு இந்த ரிப்பன் இந்த விண்டோ எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சேன்னா அப்புறம் நம்ம டெம்ப்ளேட். ஸோ ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ, வியூ, டெவலப்பர் அண்ட் அக்ரோபாட் சொல்லிட்டு நிறைய ரிப்பன்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஒவ்வொரு ரிப்பனுக்குள்ளேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? தென் இந்த ரிப்பன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரூலர் அல்லது ரூலர் தான் இதுக்கு பேரு. இந்த ரூலர் என்னன்னா நமக்கு பேப்பரோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற அந்த பேப்பரோட மொத்த அகலம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா வெள்ளை கலர்ல, ஸ்கேல்ல வெள்ளை கலர்ல உள்ள ஸ்பேஸ் தான் நம்ம வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கிரே கலர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மார்ஜின். நம்ம ஒரு பேப்பர் எழுதும் போது என்ன செய்வோம், பேப்பர் அப்படியே மடிச்சுட்டு ஒரு மார்ஜின் விட்டு தான் எழுதுவோம். சாரி,
ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ரூலர்ல இந்த ரூலர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஸ்கேல். இந்த ஸ்கேல் என்னன்னா நம்ம இப்போ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஒரு பேப்பரை எடுத்துட்டு ஒரு பேப்பரில் நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் வந்து டாக்குமெண்ட். சிங்கிள் ஸ்கேல் விண்டோலே பார்த்தீங்கன்னா, வேர்டு விண்டோலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அந்த பேப்பரோட அகலம் எவ்வளவு இருக்கு, உயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது தான் இந்த ஸ்கேலோட வேலை, ரூலர். சரிங்களா? இந்த ரூலர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு மார்ஜின் செட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா? இப்போ இந்த விண்டோல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு மார்ஜின், இந்த கிரே கலர்ல இருக்கிறது வந்து என்னன்னா மார்ஜின். நம்ம எவ்வளவு மார்ஜின் செட் பண்ணிருக்கோமோ அது வரும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்றதுக்காண்டி உள்ளது. தென் இது ரைட் சைட்ல உள்ள மார்ஜின், லெஃப்ட் சைட் மார்ஜின், ரைட் சைட் மார்ஜின். அதே மாதிரி இது வந்து ரூலருக்கு, இந்த ரூலருக்கு பேர் என்னன்னா ஹரிசாண்டல் ரூலர். கிடைமட்டமா இருக்கிறதுனால கிடைமட்டமான அளவுகோல் அல்லது ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிட்டு வெர்டிக்கலா ஒன்று இருக்கு, செங்குத்தா. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா வெர்டிக்கல் ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து என்னன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து மார்ஜின் செட் பண்ணணும் நம்ம டாப். இந்த பர்பஸ்க்காக இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரூலர்ல ஸோ நம்ம ஸ்க்ரோல் இப்போ நம்ம வந்து இந்த மார்ஜின்ல இந்த ரூலர்ல பாத்தீங்கன்னா மார்ஜினுக்கும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு நடுவில் ஒன்று இருக்கா, இதுக்கு பேர் வந்து என்னன்னா இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்ட் அப்படின்னா என்னன்னா அதுதான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட், நம்ம டெக்ஸ்ட் எங்க டைப் பண்ண ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. இப்போ நம்ம இங்க ஸ்கூல் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிருக்கனால இந்த ஸ்கூலுங்கிற டெக்ஸ்ட் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கறத எனக்கு இங்க காட்டு. சரிங்களா? சப்போஸ் நான் வந்து இங்கே கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இங்கே கிளிக் பண்ணனா என்ன காட்டுது, இந்த இன்டென்ட் மூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த இந்த லைன் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்க வந்து ஏத்த மாதிரி அந்த லைனுக்கு வந்து நம்ம இன்டென்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு மார்ஜின் வந்து தள்ளி இங்கிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்டென்ட் நகர்த்தணும்னா அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு நகருதா. ஸோ அதனால வந்து நமக்கு மார்ஜின் தான், மார்ஜின் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இல்லை. நம்ம இந்த இன்டென்ட லெஃப்ட் இன்டென்ட், இன்டென்ட் மீன்ஸ் இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் அந்த லைன்ல ஸ்டார்ட் பண்ற இடம். இதை நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும், அதையும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி. சரிங்களா? தென் அது கீழே இருக்கிற இந்த ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி இருக்கிறது வந்து தான் நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. இங்கே தான் நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே தான் டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இது வந்து டெம்ப்ளேட்னால அப்படியே குரூப்பாக செலக்ட் ஆகுது. நம்ம வந்து பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதையே கூட நம்ம ஒரு லெட்டரே கூட இன்னைக்கு ஃபார்முலாக வேர்டில் வந்து எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் இந்த டாக்குமெண்ட்ல நம்ம இந்த ஸ்கேல் பார்த்தோம் இல்லையா, ரூலர் அல்லது ஸ்கேல், இது ரெண்டும் வந்து இது வந்து ஹரிசாண்டல் ரூலர், இது வந்து வெர்டிக்கல் ரூலர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் பார், இது வந்து சாரி ஸ்க்ரோல் பார். இது வந்து என்னன்னா டாக்குமெண்ட்டை லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி பார்க்கறதுக்காண்டி கீழே இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோலர் பார், ஸ்க்ரோல் பார். இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். சரிங்களா? நம்ம இதை வந்து மேலே கீழே டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் டு ரைட் வந்து டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி டாக்குமெண்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் கீழே இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்க்ரோல் பார் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் பார். இந்த விண்டோல கீழே இருக்கிறது, ஸ்க்ரோல் பாருக்கு கீழே இருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் பார். இந்த பேஜில் இந்த புக் டாக்குமெண்ட்ல மொத்தம் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு, அதுல 1வது பேஜ்ல நீங்க இருக்கீங்க. இந்த வேர்ல்ட்ல மொத்தம் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, மொத்தம் 208 வேர்ட்ஸ் இருக்கு. என்ன லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாக்குமெண்டோட ஸ்டேட்டஸை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறது வந்து இந்த கீழே இருக்கிற ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் இருக்கும். நேவிகேட்டர்ல ஜூம்னு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டாக்குமெண்டோட அந்த விசிபிலிட்டியை சின்னதாக வச்சுக்கலாம் அல்லது பெருசாகிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டை எவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த வேர்டு விண்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். திரும்ப ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். மேலே இருக்கிறது வந்து டைட்டில் பார், அதில் வேர்டுங்கிற அந்த சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். தென் நம்ம என்ன டாக்குமெண்ட்ல இருக்குமோ அந்த டாக்குமெண்ட் நேம் இருக்கும். தென் அதுக்கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், இதெல்லாம் வந்து என்னன்னா ரிப்பன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரிப்பனுக்குள்ளேயும் நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு குரூப்ஸ்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அப்கமிங் திங்ஸ்ல நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். தென் இந்த ரிப்பன் பார் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து லெஃப்ட் அண்ட் டாப்ல இருக்கிறது வந்து என்னன்னா ரூலர். இது வந்து எதுக்காகனா நம்ம டாக்குமெண்ட் அளவு மெஷர்மெண்ட்டை வந்து மார்ஜின் செட் பண்றதுக்கு, எந்த இடத்துல இருந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ட் செட் பண்றதுக்கு, இது ரெண்டுக்கும் இந்த ரூலர் வந்து நமக்கு ஆகும், யூஸ் ஆகும். வந்து 2 ரூலர் இருக்கு. ஒன்று வெர்டிக்கல் ரூலர், இது வந்து ஹரிசாண்டல் ரூலர். தென் டாக்குமெண்டோட ரைட் சைடும் பாட்டம் சைடும் இருக்கிறது வந்து என்னன்னா ஸ்க்ரோல் பார். இது வந்து டாப் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் டு ரைட் வந்து டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். தென் அந்த ஸ்க்ரோல் பாருக்கு கீழே இருக்கிறது வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ் பார். நம்ம டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நமக்கு சொல்லும். தென் ரைட் சைடில் வந்து நேவிகேஷன் பார் இருக்கு. டாக்குமெண்ட்டை சின்னதாக பெருசாக நம்ம மாற்றி சரியா? ஸோ ஓவராலாக வேர்டோட விண்டோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேர்டில் ஒரு ஃபைலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். தென் நம்ம வந்து அடுத்த சாப்டர். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே ரிப்பன் அண்ட் குயிக் அக்சஸ் டூல் பார். இதுவும் வந்து அதான் அந்த மேலே குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இங்கே மேலே இருக்கு. இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, அண்டோ ரீடுன்னு இருக்கா. அதாவது இந்த ரிப்பனுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பட்டன். இது வந்து அண்டு பண்ணுறது. சப்போஸ் நான் பண்ணது வந்து இப்போ நான் அழிச்சிட்டேன், ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு இதை டெலீட் பண்ணிட்டேன், போயிடுச்சு. சப்போஸ் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா அப்போ நான் அண்டு, நான் கடைசியாக என்ன வேலை பார்த்தனோ அதை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அண்டு கொடுக்கணும். அது மாதிரி ரீடு ஆப்ஷன். ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல். நமக்கு ஏற்ற மாதிரி இது இன்னும் கொஞ்சம் மாதிரி வேற மாதிரி கூட அவங்க வந்து சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நீ வேணும்னா நீ பண்ணலாம். நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இங்கே எனக்கு. ஸோ இதில் என்ன இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்களே ஆட் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி செட் பண்ணி குயிக் பிரிண்ட், குயிக்காக பிரிண்ட் போடுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கு. எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ இங்கே குயிக் அக்சஸ் டூல் பார்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் வந்து வேற என்ன இருக்கு அதில், டாக்குமெண்ட் ஏரியா. டாக்குமெண்ட் ஏரியா தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் தான் வந்து நமக்கு ஒர்க்கிங் ஏரியா அல்லது டாக்குமெண்ட் ஏரியா. ஒர்க்கிங் ஏரியாவும் டாக்குமெண்ட் ஏரியாவும் ஒரே தான். சரிங்களா? தென் வந்து ஸ்டேட்டஸ் பார் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் நேவிகேட்டர் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்தேன். அண்ட் இதே மாதிரி வந்து இப்போ நம்ம இந்த ஜூம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கீழே அந்த ஜூம் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லெஃப்டில் பண்ணோம்னா குறையும், ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு போடும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கீபோர்டில் பண்ணும்போது, மவுஸில் பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மவுஸில் பார்த்தீங்கன்னா வீல் இருக்கும், 2 பட்டனுக்கு நடுவில் வீல் இருக்கும். அதை நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப் இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், ஜூம் பண்ணுறதை ஜூம் அவுட் பண்ணுறது, இதை வந்து நீங்கள் கீபோர்டில் ஆட்டோமேட்டிக்காக மவுஸில் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப வேணா ஒரு காட்டு.
சரிங்களா? கீபோர்டில் வந்து இந்த கண்ட்ரோல் கீ லெஃப்டில் இருக்குல்ல சிடிஆர்னு போட்டிருக்கோம். இந்த கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் முன்னாடி சுற்றினீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து பெருசாகும், பின்னாடி சுற்றினீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து சின்னதாகும். இங்கே நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்ல, இங்கே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே டைரெக்டாக கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீலை சுற்றினீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அது மூவ் ஆகுது பாருங்க. கீழே அந்த ஜூம் ஆப்ஷன் 150% இருக்குது, 200%, 200 சம்திங் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட் எவ்வளோ பெருசாக மேக்ஸிமம் சைஸ் வந்து உங்களுக்கு 500 வரைக்கும் 500 மடங்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் பெருசாக்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதான் வந்து இது வந்து ஷார்ட்கட்டு. கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸை வந்து நம்ம ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணோம்னா உங்கள் டாக்குமெண்ட்டை சின்னதாக பெருசாக இது மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? சொன்ன வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு அடுத்த கான்செப்ட் எப்படி டாக்குமெண்ட் புதுசாக கிரியேட் பண்ணுறது பார்த்தது மூலமாக நம்ம இங்கே வந்து இப்போ பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு மறுபடியும் புதுசாக கிரியேட் பண்ணணும்னா திரும்ப நான் அந்த ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தோன்னா அகெயின் இந்த ஹோம் விண்டோக்கு வரும். ஸோ நான் இப்போ ஏற்கனவே இங்கே டெம்ப்ளேட்டில் போய் சர்ச் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அப்படி இல்லாமல் எனக்கு பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் வேணும்னா பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணோம்னா புதுசாக பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து. ஸோ இதில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஓகே. இது வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம டாக்குமெண்ட் 2 ஓப்பன் பண்ணனால ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுவோம் டெம்ப்ளேட்டில், அது வந்து டாக்குமெண்ட் 1 அப்படின்னு காட்டுச்சு. ரெண்டாவது நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணனால டாக்குமெண்ட் 2ன்னு காட்டுச்சு. ஸோ நான் இதை சேவ் பண்ணோன்னா அகெயின் ஃபைலில் போயிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஒன் டிரைவ்னா இப்போ இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஆன்லைன் ஸ்டோரேஜ், நீங்கள் அதில் சேவ் பண்ணீங்களா இல்லை கம்ப்யூட்டர் சேவ் பண்ணணும்னா திஸ் பிசி அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோல்டர் இந்த சைட்லேயே இருக்குன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறோம். இல்லை எனக்கு வந்து நான் புதுசாக என் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு நான் தேடி தான் எடுக்கணும் அப்படின்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அந்த சேவ் பண்ணக்கூடிய அந்த பார் ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்கள் ஃபோல்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி. ஓகே, அந்த மாதிரி சேவர்ஸ் வரும். சேவர்ஸ்னு ஒரு விண்டோ வரும். ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக நம்ம பண்ணுறது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேவிகேஷன் பார்னு சொன்னேன் இல்லையா, வேறு ட்ரைவில் வேணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஃப் ட்ரைவில் ஆன்லைன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படிங்கிற போட்டிருக்க ஒரு டாக்குமெண்ட் அதுக்குள்ள போயிட்டு அதில் வந்து இப்போ டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2ங்கிறது அது டிஃபால்ட்டாக கொடுக்குற பேர். அதுக்கு பிறகு நான் வேற வந்து பேர் கொடுக்குறேன்னா அதை அழிக்கணும். கீபோர்டில் அதை அழிச்சிட்டு வேற போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். என்னோட ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. சேவ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மேலே அந்த டாக்குமெண்ட் 2 பேராக நம்ம கொடுத்த பேர் வந்து மேலே வரும். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி தென் வந்து இப்போ நம்ம இப்போ புதுசாக பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம். 2 ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம். தென் வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆப்ஷனில் என்ன இருக்கு சரிங்களா? இதை இப்போ நம்ம எப்படி பண்ணங்கிறது உங்களுக்கு ஃபைல் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணுங்கிறதுக்காண்டி நான் அது நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை நான் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து என்னென்னா அந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஹோம்ங்கிற டேப் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த ஹோமில் ஃபாண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கட் காப்பி பேஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அதையே என்ன சொல்லுவோம். ஸோ இந்த கிளிப் போர்டு அண்ட் ஃபாண்ட் இதை மட்டும் இன்னைக்கு பார்த்துருவோம். அதுக்கு தான் டைம் இருக்கு. ஸோ அப்படி ரிமைன் மிச்சம் உள்ளதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த நமக்கு டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு கோடு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலரில். இது கோடுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்சர் சொல்லுவாங்க. கர்சர் என்னன்னா நம்ம அது கர்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து நமக்கு வரும். நீங்கள் வந்து இப்போ தான் கீபோர்டு வந்து கம்ப்யூட்டர் புதுசாக டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா டைப்ரைட்டிங் பிரகாரம் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைப்ரைட்டிங் தெரியாது அப்படின்னா
கம்பல்சரியா டைப்ரைட்டிங்ல வந்து என்ன மாதிரி ஃபிங்கரிங்ல நம்ம டைப் பண்ணுவோமோ அதே ஃபிங்கரிங் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம டைப் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்கள் அதில் போய் டைப் பண்ணி பார்க்கணும்னு பார்க்கலாம், இல்லை நம்ம டைரெக்டாக வேர்டில் கூட டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த டிஃபால்ட்டாக இந்த எப்படி டைப் பண்ணுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஓரளவு ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இல்லை யூடியூப்ல கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ கீபோர்டு அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டு கையுமே கரெக்டாக யூஸ் பண்ணி டைப் பண்ணணும். தான் வந்து ஒரு ப்ராப்பர் வே. ஸ்லோவாக சார். ஸோ இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ASDF GFன்னு இருக்குங்களா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த சுண்டு வரல வந்து ஏல வைக்கணும். ASDF அப்படின்னு அடிக்கணும். கரெக்டாக ASDFன்னு அடிச்சுக்கணும். அதே மாதிரி இங்கிட்டு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ, இந்த பார்த்தீங்களா ASDF இந்த 4 விரலுக்கும் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ அப்படின்னு வரும். ஸோ இப்படி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் 2 எழுத்து மிஸ் ஆகும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா ASDF F வரையும் இந்த 4 ஃபிங்கர் நல்லா டைப் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கிட்டு செமிகோலன் LKJ டைப் பண்ணுவோம். செமிகோலன் LKJ அது டைப் பண்ணும்போது ஜேக்கு அப்புறம் வந்து ஹெச் இருக்கு, இங்கிட்டு எஃப்க்கு அப்புறம் வந்து ஜி இருக்கு. இந்த 2 கேரக்டர் மிஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த எஃப்ஐ டைப் பண்ணக்கூடிய அதே ஆள்காட்டி வரலால ஜியை ப்ரெஸ் பண்ணும். ASDFGF. அப்போ 5 எழுத்து வந்து 4 விரலுக்கு வந்துடும். இந்த ஆள்காட்டி விரலுக்கு மட்டும் 2 எழுத்து வரும். அதே மாதிரி இங்கிட்டு வந்து செமிகோலன் LKJ HJ, ஜே அடிக்கிற அதே வரலால ஹெச்ஐயும் டைப் பண்ணிட்டு பண்ணும். ஸோ இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஹோல் லைனும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். தென் இதே ஃபிங்கரிங் தான் அப்படியே உங்களுக்கு மேலே போகும். இப்போ இந்த லைன் பார்த்துட்டோமா, ASDF பார்த்துட்டோமா, இங்கே மேலே பார்க்கும்போது QWERTR அப்படி அடிக்கணும். QWRPR. இந்த கையில் வந்து POIUY இந்த மாதிரி அடிக்கும். அப்படி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கரிங் கரெக்டாக வந்துடும், மைண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ஃபர்தராக வந்து நிறைய டைப் பண்ணும்போது நல்லா கம்ப்யூட்டர் நல்லா தெரியுங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் எப்படி டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நீங்கள் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒருத்த கையை வச்சுக்கிட்டு கோழி கொத்துற மாதிரி கடை நாங்கள் அப்படியே அடிப்போம். அந்த மாதிரி டைப் பண்ணவே கூடாது. இந்த 2 விரலையும் இந்த 2 விரலை மட்டும் வச்சு டக்கு அடிப்பாங்க, அப்படியே அடிக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு கம்ப்யூட்டரை ப்ரொஃபஷனலாக படித்தவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து வேணும் ப்ராப்பராக கீபோர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே மேலே இப்போ ASDFGF QWERTR, அதே மாதிரி கீழே வந்து ZXCVBV. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா POIUYU, அப்புறம் வந்து செமிகோலன் LKJHJ, இங்கிட்ட வந்து கீழே வந்து /.MNM. ஸோ இப்படி அடிச்சிட்டிங்கன்னா மொத்த ABCDயும் உங்கள் கையில் அந்த 8 விரலையும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக ABCD டைப் பண்ணணும். எப்படின்னா இப்போ நான் ஒரு லைன் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு வந்து ஒரு கோடு பிளிங்க் ஆகுது. அதுதான் வந்து நான் கீபோர்டில் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிவிட்டு ASDFGF. அது மாதிரி இடம் வர்றதுக்கு இந்த ரைட் ஹேண்டில் அந்த கட்டவரில் வச்சு ஸ்பேஸ் பாரை தட்டும். ஸ்பேஸ் விட்டுட்டு செமிகோலன் LKJHJ, ASDFGF செமிகோலன் LKJHJ, ASDFGF செமிகோலன் LKJHJ. ஏன் இப்படி சொல்லி டைப் பண்ணனா, நீங்கள் இப்படி சொல்லியே டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஃபிங்கருக்கும் அந்த எழுத்துக்கள் வந்து கரெக்டாக மனப்பாடம் ஆகும். சரிங்களா? ஒரு 10 லைன் நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்களேன், கண்டிப்பாக மனப்பாடம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து இது அப்படியே இந்த ஃபிங்கரிங் மேலே கொண்டு போங்க. QWERTR POIUYU. ஓகேவா?
TWERTR POIUYU TWERTR POIUYU சரிங்களா. தென் அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா ZXCBBV ஸ்லாஷ் டாட் கமா MNM ZXCBBV ஸ்லாஷ் டாட் கமா MNM ZXCBBV ஸ்லாஷ் டாட் கமா MNM. ஸோ இப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லா ஃபிங்கருக்கும் எந்தெந்த ஃபிங்கருக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு ரோவையும் வந்து ஒரு 10 தடவை நீங்கள் டெய்லி டைப் பண்ணுங்க. ஒரு 2-3 நாளைக்கு டைப் பண்ணுங்க. நான் சொல்கிறதுக்காண்டி ஒரு 3 நாள் ஏபிசிடி இந்த 3 லைனையும் 3 நாளும் 10 தடவை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைப் ரைட்டிங் வரும். தென் டைப் ரைட்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி டைப் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், ஏபிசிடி டைப் பண்ணணும். ABCD EF GH IJKL MN அடிக்கணும். இப்படி ஏபிசிடி வரிசையை கடவுள்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் கில்லாடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பர்சனலாக வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு. கண்டிப்பாக கீபோர்டில் எப்படி ஃபிங்கரிங் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணி சரியா. சரி, இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 4 லைன் டைப் பண்ணியிருக்கேன் வேர்டில். சரியா, இப்போ இது என்னது அப்படிங்கிறத சொல்லாமல் நான் சும்மா வெறும் 4 லைன் டைப் பண்ணிக்கிறேன் இல்லையா. அப்போ கீழே கொண்டு வரணும். இப்போ 4 லைனையும் கொஞ்சம் கீழே இறக்கணும். நான் மேலே ஒரு லைன் டைப் பண்ணுறேன் அப்படின்னா கீபோர்டில் அம்புக்குறி இருக்கும். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இந்த அம்புக்குறி கிளிக் பண்ண அப்படியே மேலே போகும். மேலே போதா அப்படியே மேலே போகும். மேலே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனை கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னா என்டர். கீழே இறங்கிடுச்சா. இப்போ மேலே ஒரு லைன் பிளாங்காக நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிட்டு இல்லை கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு டைப் ஸோ இப்போ எல்லாமே கேப்லெட்டில் இருக்குது. நான் எல்லாமே வந்து கேப்ஸில் டைப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு திரும்ப நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கிற அவசியம். இதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் எதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணணும். இப்போ டைப் ரைட்டிங் ஃபிங்கர் பொசிஷன் அப்படின்னு இல்லையா, இதை மட்டும் எனக்கு செலக்ட் மாற்றணும் அப்படின்னா அந்த எழுத்தோட ஃபர்ஸ்ட் எதுல இருந்து வேணுமோ அதில் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிக்கை விடாமல் கிளிக் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணு. கிளிக் அண்ட் ட்ராக், இதுதான் வந்து கிளிக் அண்ட் ட்ராக்னு சொல்லிட்டு. கிளிக் அண்ட் ட்ராக்னா என்னன்னா இப்போ இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிரே கலர்ல இருக்கா, கிரே கலர்ல ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தையை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் இந்த ஃபாண்ட்ல போய் நான் என்ன பண்ணாலும் இதுக்கு மட்டும் அப்படியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபாண்ட் சைஸை கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க, 11 இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்டோட சைஸ் நான் 20 வைக்கணும்னா பெருசாக வருதா. ஏன் இதெல்லாம் பெருசாகலைன்னா நான் இதை மட்டும்தான் செலக்ட் பண்ணனால அது மட்டும் எனக்கு பெருசாயிருக்கு. ஸோ இதான் வந்து ஃபாண்டோட சைஸை வந்து பெருசாக்குது. சரிங்களா. இப்போ எனக்கு வந்து நான் இங்கேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ண பெருசாகும். சின்னதாகணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா சின்னதாகும். ஸோ இது ஃபாண்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறது, இது ஃபாண்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. சரி, இதுக்காக நீங்கள் எல்லா டூல்லையுமே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா நீங்கள் கொண்டு போய் மவுஸை வச்சிங்கனாலே அது வந்து என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்லும். இப்போ இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ்ங்கிறதா, இதுக்கான ஷார்ட்கட் கீ சொல்கிறேன். கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த அம்புக்குறை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், ஃபாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சொல்லுங்க, செக் பண்ணி பார்த்துடலாமா. கண்ட்ரோல் ப்ளஸ் கிரேட்டர் தென் மார்க். ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு கிரேட்டர் தென் மார்க் எங்க இருக்கு, இது போகக்கூடாது, இது வந்து அம்புக்குறி. சரியா, இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கீபோர்டில் இருக்காங்களா, நான் இதில்
இன்க்ரீஸ் பண்றது, இது டிக்ரீஸ் பண்றது. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு நமக்கு இதுல வந்து இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் மார்க் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு பதிலாக எது ஒர்க் ஆகுனா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ஃபானோட சைஸை இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது. இதை யூஸ் பண்ணோம்னா டிக்ரீஸ் ஆகும், குறையும். இதை இந்த பக்கம் யூஸ் பண்ணோம்னா பெருசாகும். சரிங்களா? இது சின்னதாக்குறது, இது பெருசாகும். இப்போ எனக்கு வந்து இல்லை எனக்கு இப்படி இதில் நான் யூஸ் பண்ணலை, ஃபாண்டோட சைஸை ஒரு ஃபிக்ஸட் சைஸ் நான் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிட்டு ஒரு 20, 22 இந்த மாதிரி நான் வந்து எது வேணாலும் 20 கொடுத்துட்டேன். சரியா? ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். இந்த ஃபாண்ட் எனக்கு வேற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா இப்போ கேலிபரி அப்படிங்கிறது ஒரு ஃபாண்ட். ஃபாண்ட் அப்படின்னா என்ன வந்து எழுத்து உரு அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தோட உருவம் எப்படி இருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு கேலிபரி ஃபாண்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த என்ன மாதிரி ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபாண்ட் இருந்தால் நம்ம தமிழில் டைப் பண்ணால் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஏரியல் பிளாக் அப்படிங்கிற வேற ஃபாண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வேர்டில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ். நிறையா எழுத்துருக்கள் வந்து இதில் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் எல்லா ஃபாண்டுமே வேர்டில் வந்து டிஃபால்ட்டாக இந்த தமிழ் ஃபாண்ட்லாம் இப்படி இருக்காது. நமக்கு தேவையான நம்ம தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி. நான் ஏற்கனவே நிறையா தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனாலே எனக்கு இது. சரிங்களா? எல்லாரோட கம்ப்யூட்டர்லேயும் இவ்வளோ தமிழ் ஃபாண்ட் வரும். ஸோ நான் இதில் வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். கான்ஸ்ட்ரிக்ட்ங்கிற ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிட்டேன். தென் இதை வந்து நான் போல்ட் பண்ணணும், டைட்டிலாக போல்ட் பண்ணனால பி கொடுத்தோம்னா போல்ட் ஆகும். ரெடி, இது போல்ட்டாக தான் இருக்கும். கன்சோல் அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போ வந்து என்னன்னா இது வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறது என்ன சொன்ன மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். தென் இங்கே போயிட்டு பிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் அது போல்ட் ஆகும். போல்ட் இது வந்து நார்மல். இப்போ நான் போல்ட் பண்ணுறேன், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். சரிங்களா? இதான் போல்ட். இப்போ நான் இதையும் கூட இங்கே நான் இந்த வார்த்தையை மட்டும் எனக்கு போல்ட் பண்ணணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்தோம்னா போல்ட் ஆகும். ஸோ நார்மலாக உள்ளதுக்கும் போல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? எப்படின்னா அது கொஞ்சம் டார்க்காக தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் போல்ட் பண்ணுற ஆப்ஷன். எந்த வார்த்தையை நீங்கள் போல்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த போல்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பியில் இந்த பி ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து பியை கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி. கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பி போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகும். நான் இப்போ இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் இங்கே போய் கிளிக் பண்ணாமல் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுக்கும், போல்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு லைனை மட்டும் எனக்கு அண்டர்லைன் பண்ணணும். இப்போ நான் டைட்டில் போட்டிருக்கேன். இந்த டைட்டில் நான் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும்னா அப்போ யூ அண்டர்லைன் பண்ணுறேன். சரிங்களா? டைப்ரைட்டை அண்டர்லைன் பண்ணி. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும், ஃபிங்கர் பொசிஷன் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தனியாக சொல்லணும் அப்படின்னா அப்போ இட்டாலிசைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இட்டாலிசைஸ்னால் இந்த எழுத்து வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது சாஞ்ச மாதிரி தான் இட்டாலிசைஸ். உங்களுக்கு இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வந்து பேப்பர்ஸ்லாம் எழுதும் போது என்ன பண்ணணும்னா இட்டாலிசைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கேபிட்டல் லெட்டரை விட ஸ்மால் லெட்டரில் தான் நல்லா தெரியும். நான் டைப். ஸோ இது வந்து நார்மல் சேவ் பண்ணிட்டு இட்டாலிசைஸ் கொடுத்தா தெரியும். அதே மாதிரி இதோட உங்களுக்கு நீங்கள் டைம்ஸ் நியூரோமன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு, அதில் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்டிக்கல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி இட்டாலிசைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அது மாதிரி வேணா கூட நீங்கள் இதை வந்து இட்டாலிசைஸ்னால் அந்த எழுத்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து இதில் வந்து ஒரு வார்த்தையை அழிச்ச மாதிரி காட்டணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான். இப்போ எனக்கு இந்த ஒரு லைன் தேவையில்லை, தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஸ்ட்ரைட் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன் அப்படியே அழிச்ச மாதிரி காட்டும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட் த்ரூ. ஒரு லைன் இருக்குது, அதை அழிச்ச மாதிரி காட்டணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் த்ரூ யூஸ் பண்ணி நம்ம அழிச்ச மாதிரி காட்டணும். திரும்ப அதே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் போகும். சரிங்களா? தென் இது வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ நீங்கள் வந்து ஏ நடுக்கு பி நடுக்குலாம் டைப் பண்ணுவீங்க இல்லையா? மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி அடிப்போம்ல.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஏயின் அடுக்கா வரணும். அதே மாதிரி வந்து இப்போ H2O அப்படின்னு அடிப்போம் இல்லையா, ஈக்குவேஷன்ஸ் கெமிக்கல் வாட்டரோட கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் வந்து H2Oன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எனக்கு அடுக்குக்குரிய வரணும்னா இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்டாக மாற்றணும். அந்த ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணோன்னா ரெண்டு ஏ வந்து ஸ்கொயர் ஆகிடும், அடுக்காயிடும். அதே மாதிரி இங்கே ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட். அதே மாதிரி கீழே அடுக்கா வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான மாதிரி அடுக்காகவோ இல்லை கீழே அடுக்காகவோ நம்ம டைப் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரிப்டையும் சூப்பர் ஸ்கிரிப்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தென் வந்து இங்கே நம்ம இது ரெண்டையும் பார்த்துட்டோம், ஃபாண்டோட சைஸ் கூட்டுறது குறைக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது வந்து இருக்கா அப்படின்னா இப்போ ஒரு ஃபாண்ட் நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, நான் எல்லாத்தையுமே கேபிட்டல் டைப் பண்ணுறேன், திரும்ப எல்லாத்தையுமே நான் ஸ்மார்ட் பண்ண மாற்றோம் அப்படின்னா அப்போ அந்த சேஞ்ச் கேஸ் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சேஞ்ச் கேஸில் போனோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் கொடுத்தோம்னா எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறி, எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சா, ஈவன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட என்னாச்சு ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. எனக்கு அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்து மட்டும் எனக்கு கேபிட்டலாக வரணும் அப்படின்னா அதையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு சேஞ்ச் கேஸில் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டலைஸ் ஈச் வேர்டில் சிக்கு வந்து கேப்ஸா இருக்கு, இ கேப்ஸா இருக்கு, வேர்டு வந்து டபிள்யூ கேப்ஸா. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்து மட்டும் எனக்கு கேப்ஸா வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸா. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அப்பர் கேஸ் கொடுத்தோம்னா எல்லாமே கேபிட்டல் ஆகிடும். சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த வார்த்தையோட முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான் கேபிட்டல் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து சென்டென்ஸ் கேஸ். எனக்கு அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டோக்கல் கேஸ். இது வந்து என்னன்னா ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஸ்மால் லெட்டரா இருக்கும், மற்றதெல்லாம் கேபிட்டலா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் விஷயங்களால இந்த மாதிரி காட்டும். வேற ஃபாண்ட் நீங்க மாத்தி வச்சுக்கணும். ஓகே, then capitalize each word. Okay. Capitalize each word. ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நான் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே ஃபாண்ட் கலர் இருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட் கலரை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஹெட்டிங்க்கு இப்போ வேற கலர் கொடுக்கணும்னு நினச்சோன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்று கிளிக் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல கர்சரை வச்சுட்டு உங்கள் கீபோர்டில் கீபோர்ட்லேயே நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். கீபோர்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அம்புக்குறி யூஸ் பண்ணோம்னா நம்ம கர்சர் எங்கே வச்சுருந்தோமோ அங்கேருந்து அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டீலேருந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த அம்புக்குறி யூஸ் பண்ணிட்டீங்களேன், சாரி கர்சரை வச்சுட்டு ஷிஃப்ட்டையும் இந்த அம்புக்குறி யூஸ் பண்ணோம்னா அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணணும், அப்போ அமைக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் ரிலீஸ் ஆகிடும், திரும்ப ஷிஃப்ட்டை அமைக்கிட்டு தான் இங்கே பண்ணணும். ஆனால் நம்ம கீபோர்டில் அப்படி இல்லை, கீபோர்டில் நம்ம ஷிஃப்ட் கீ அமைக்கி பிடிக்கிறேன், இங்கே ஹோல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த அம்புக்குறி அனுப்புறேன்னா அப்படியே செலக்ட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களால் மவுஸில் ப்ராப்பராக பண்ண முடியும்னா நீங்கள் கீபோர்டில் கூட பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு தென் இங்கே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபாண்டோட கலரில் போயிட்டு என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஹெட்டிங்னால படிச்சுன்னு தெரியணும், ஓகேவா? ஸோ இது வச்சாச்சு. தென் இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நான் இப்போ போல்டு பண்ணியிருக்கிறது கூட வேறு கலர் கொடுக்கணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது க்ரீன் கலர். இதையும் இதே கலர் கொடுத்துட்டு இதையும் நான் போல்ட் பண்ணுறேன். திரும்ப இதையும் நீங்கள் போல்டை திரும்ப எடுத்து 2 தடவை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு ஆகும், திரும்ப இப்போ மறுபடியும் போல்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிருக்கும். சரி, அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி
நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் போல்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து என்னன்னா ஹைலைட்டர். நம்ம பேப்பர்ல எல்லாம் முக்கியமானதை பார்க்கறதுக்கு அந்த ஹைலைட் பண்ணி காட்டும் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு என்ன மாதிரி கலரில் ஹைலைட் பண்ணணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஹைலைட். ஸோ எனக்கு மஞ்சள் கலர் வேணாம், வேறு கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமாக உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து புரிய வைக்கணும், இல்லை தெரிய வைக்கணும், ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ஹைலைட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற இந்த இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபாண்ட்டை தான் இந்த ஹோம் ரிப்பனில் ஏற்றோடனே அது கொடுத்துருக்காங்க. நம்ம டாக்குமெண்ட்டில் நம்ம டைப் பண்ணுறது போல மொத்தமாக ஒரு 50% வந்து ஃபார்மேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் எங்கே இருக்குன்னா ஃபாண்ட்டுக்குள்ள தான் இருக்குது. சரியா? அதனால் நம்ம இது ரொம்ப நீங்கள் காணாமல் பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட் கொடுக்குறதுக்கான உள்ள ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்கு. இப்போ எனக்கு வந்து டைட்டிலுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வேற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணும்னா இதில் கிளிக் பண்ணிட்டு என்ன மாதிரி எஃபெக்ட் எனக்கு வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு கலர் தான் எனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் இந்த மாதிரி வேணும், எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கணுமோ அதை மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஸோ இதான் வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணணும், எனக்கு இந்த கலர் வேணாம், இதுக்குள்ள நான் அவுட்லைன் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த அவுட்லைன் பிளாக் கலருக்கு கூட நீங்கள் வேறு கலருக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது நல்லா உங்களுக்கு ஆப்டாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி திரும்ப அதே போயிட்டு ஷேடோ, உங்களுக்கு ஷேடோ வேணும்னா ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோ வந்து எந்த மாதிரி ஷேடோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ, அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே. ரிஃப்ளெக்ஷன், கீழே ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அப்பெல்லாம் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி காட்டணும் அப்படிங்கிறது அதையும் நீங்கள் வேணால் இதில் வந்து யூஸ் பண்ணி தென் அதே மாதிரி ஃப்ளோ பளிச்சுன்னு வர மாதிரி. ஸோ எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணி ஸோ வேண்டாம் சரியா இதை இந்த மாதிரி நம்பர் ஸ்டெப் இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணல, நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாரும் இருக்கீங்களா? முதல்ல சொன்னதெல்லாம் புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? சார் அந்த டாக்குமெண்ட் எப்படி சார் ஷேர் பண்றது? டாக்குமெண்ட் ஷேர் பண்றதுக்கா? ஆமா சார். இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்றோம்ல, உங்க டாக்குமெண்ட்டை நீங்க எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த சேவ் பண்ண ஃபைலை நீங்க இப்போ மெயிலோ வாட்ஸ்அப்போ அனுப்புறீங்கன்னா அங்க போய் செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். அதெல்லாம் வந்து இதையே வந்து நான் இப்போ வேர்டில் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேர்டு ஃபைலாக நான் அனுப்புறேன்னா ஃபைலில் போய் சேவ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, கிளாஸ் ஒர்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. சரிங்களா? இதில் ஷேர் ஆப்ஷன் வரும், பட் அது என்னன்னா மெயிலில் தான் நீங்கள் அனுப்ப முடியும். இங்கே வந்து வாட்ஸ்அப் மற்றதுக்கெல்லாம் பண்ணுறது பண்ண முடியாது. உங்கள் இமெயில் அக்கௌண்ட் வந்து மைக்ரோசாஃப்டில் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால் பெட்டர் என்னென்னா நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதுலேருந்து உங்கள் ஃபைலை காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்லாம் அட்டாச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போதே எனக்கு வந்து இப்போ இது வந்து வேர்டு ஃபைலாக இருக்குது, எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஃபைலில் போய் நம்ம சேவ் பண்ணுறோம்ல, சேவ் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கேட்கும் கீழே. சேவ் பண்ணிட்டேன். திரும்ப ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை இன்னொரு பேரில் சேவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ சேவ் ஆஸ் யூஸ் பண்ணுங்க. சேவுக்கும் சேவ் அஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதான். ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கிற ஒரு ஃபைலை இன்னொரு பேரில் நீங்கள் சேவ் பண்ணணும், அப்போ சேவ் அஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். திரும்ப கேட்கும் எங்கே சேவ் பண்ணீங்கன்னு, அதே நான் வீக் 2லேயே சேவ் பண்ணுறேன்.
இப்போ எனக்கு ஆல்ரெடி கிளாஸ் ஒர்க் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் ஃபைல் இருக்கு, அதுதான் இங்கே மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் திரும்ப அதை சேவ் பண்றேன், வேற ஒரு பேர்ல சேவ் பண்ணனால நான் சேவஸ் கொடுத்தேன். சரிங்களா? சேவஸ் கொடுத்தனால திரும்ப இன்னொரு பேர் கேட்குது. இப்போ நான் இந்த வேர்டு டாக்குமெண்டா பண்ணாம பிடிஎஃபா சேவ் பண்ணேன். நிறைய ஃபார்மேட் இருக்கு வேர்ட்ல. ஸோ நான் அதில் போயிட்டு பிடிஎஃப்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிடிஎஃபா சேவ் ஆயிடும். ஸோ பிடிஎஃபா சேவ் பண்றது இருக்கு. இப்போ நான் பிடிஎஃபா சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வேர்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப்ல நம்ம குரூப்ல இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபைலில் போய் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணுவோம். நம்ம ஃபைலில் எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து போய் எடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலை நீங்கள் வேறு டாக்குமெண்ட்லையோ இல்லை இமெயிலையோ எதுலைனாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இங்கே இந்த கிளாஸ் ஒர்க் ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் தான் இருக்கு. ஸோ நான் கிளாஸ் ஒர்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புறதுக்குள்ள எல்லா ஆப்ஷனும் இங்கே வாங்க. சென்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஸோ ஷேர் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால பண்ணாதான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கிளியராக சேரும். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாருக்கு டவுட் இருக்கா? ஹசீனுதீன் இருக்கீங்களா? சார் புரிஞ்சா கிளாஸ்? ஓரளவு புரிஞ்சு சார். நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல சார், புரியுது சார். சரி, நீங்க ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். பண்ணி பாருங்க. ஒரு அஜிம் வச்சு பேச முடியலையா அவருக்கு? சொல்லுங்க மேடம். ஒரு ஃபைல சேவ் பண்றோம். சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து சேவர்ஸ்ல போய் நான் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் சார். முன்னாடி சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணுறதையும் செலக்ட் பண்ணிடுறேன். டைட்டில் கொடுத்துடுறோம் சேவ் பண்றதுக்கு. இல்ல இல்ல, இப்ப இங்க வந்து இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். இதை நான் சேவ் பண்ணா ஃபைல்ல போயிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன்ல கொடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறீங்க, டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இப்போ தான் சேவ் பண்ண போறீங்க, இல்லை புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதை சேவ் பண்ண போறீங்கன்னா சேவ்ல போயிட்டு இந்த ப்ரௌஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல என்னென்ன ஃபைல் நேவிகேட் பண்ணுறோம். இதான் நான் ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு டாக்குமெண்ட் வந்து அடிச்சிருக்கேன் சார். அப்ப டேரக்டாவே சேவர்ஸ்க்கு தான் போகணுமா? சேவ் கொடுக்காம மேல சேவர்ஸ் வருதுன்னு சொல்றீங்களா? இப்போ நான் காலையில டைப் பண்ணி பார்த்தேன், சேவ் கொடுத்தேன், சேவ் ஆச்சு, டைட்டில் கொடுத்து திரும்ப அது எந்த ஃபோல்டர்ல போட்டோம்னு தெரியல. ஃபோல்டர் ஒரு எம்டி ஃபோல்டர் ஒன்று கிடந்தது, அதுல சேவ் ஆயிருக்குன்னு நினைச்சேன். திரும்ப பார்த்தா எம்டி ஃபோல்டராக கிடந்தது. அது எதுல போய் சேவ் வேற ஆச்சு? எங்கேயும் இடம் மாற்றி சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வேர்ட்லயோ இல்லை வேற எதுலையோ அந்த மாதிரி தவறாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த வேர்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்க உள்ள நீங்க ஃபைல் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த ரீசெண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ரீசெண்டாக நீங்க ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் காட்டும். ஓப்பன்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரீசெண்டாக கடைசி என்னென்ன ஃபைல் ஒர்க் பண்ணீங்களோ அது பூரா இங்கே காட்டும். ஸோ அதுல அந்த ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலுக்கு கீழேயே அந்த பாத் இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் ஒர்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்களா, அந்த ஃபைல் எங்க இருக்குறது தெரிஞ்சது, கண்டுபிடிச்சது. இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌஸ் திரும்ப சேவ் அஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேர்ல திரும்ப அதை எங்க வேணுமோ நீங்க அங்கே சேவ் பண்ணுங்க. சரி சார். அப்படி திரும்ப நம்ம ஒரு ஃபோல்டர்ல நம்ம போய் சேவ் பண்ணணும்னா சேவர்ஸ் கொடுத்தா தான் அந்த இந்த ப்ரௌஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருமா சார்? ஆமா ஆமா. சேவ் ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போதும் வரும், அதே மாதிரி சேவர்ஸ் கொடுத்தாலும் வரும். இப்போ நான் ஆல்ரெடி இது சேவ் பண்ண, இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். சரி சரி, ஓகே. இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப வந்து ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்தேன்னா அதே பேரில் அங்கேயும் சேவ் ஆகிடும். திரும்ப அந்த ஆப்ஷன்லாம் எனக்கு கேட்காது எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த சேஞ்சஸை மட்டும் சேவ் பண்ணுறதுக்காக தான் சேவ்ங்கிறது நான் கொடுக்குறேன். அந்த சேவ் அதே இடத்துல சேவ் ஆயிடும். ஃபைலே சேஞ்ச் ஆயிருக்குமா, இந்த பழைய ஃபைலும் கிடக்குமா சார்? இல்லைம்மா, இது வந்து என்னன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் இப்போ வந்து ட்ரீம் இன்ஸ்டியூட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணாலோ
க்ளோஸ் பண்ணனா க்ளோஸ் பண்ண வச்சுங்களேன். நான் ஓப்பன் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்றேன். கேக்குது. நீ பண்ண சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ணவா வேணாமான்னு கேக்குதா? ஏன் அப்படின்னா இந்த ட்ரீம் இன்ஸ்டியூட்ங்கிற வார்த்தை நான் இப்பதான் டைப் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட் வந்து அப்துல் சலாம் வரைக்கும் இருந்தது. அதுக்கு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கேன். அப்ப நீங்க பண்ணது வந்து ஒரு மாற்றம் பண்ணிருக்கீங்க. அந்த மாற்றத்தை சேவ் பண்ணவா வேணாமான்னு கேக்குது. எஸ்ன்னு சேவ்னு கொடுத்தாதான் நான் டைப் பண்ணது வந்து சேர்ந்து சேவ் ஆகும். டோன்ட் சேவ்னு கொடுத்தோம்னா அது போகும். கேன்சல்னா இது வந்து கேன்சல் ஆயிட்டு திரும்ப இங்கேயே டாக்குமெண்ட் வரும். ஸோ இதே பழைய ஃபைல். கான்செப்ட் தான். என்னன்னா இப்போ நீங்க ஃபைல்ல போய் நான் சேவ்னு கொடுத்தேன்னா அதே டாக்குமெண்ட்டை அதே இடத்துல அப்படியே சேவ் பண்ணும். நான் பண்ண சேஞ்சஸோட அவ்வளவுதான். சரியா? ஆனா இதே ஃபைல நான் இன்னொரு இடத்துல சேவ் பண்ணணும் இல்லை இன்னொரு பேர்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்ப நான் வந்து ஃபைல் சேவ் அஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? தட் மீன் என்ன, அந்த ஃபைலோட டூப்ளிகேட் ஃபைல் கிரியேட் பண்றது. பட் நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல் அப்படியே இருக்கு, சேஞ்சஸ் இல்லாம ஆமா, அந்த ஃபைல் அந்த இருக்கு. ஃபைல் வந்து அப்படியே இருக்கும். இப்போ பண்ண சேஞ்சஸ் வந்து இப்போ நீங்க புதுசா சேவ் பண்ற ஃபைல் தான் போய் சேவ் ஆகும். திரும்ப பேர் கேக்குதா? இப்போ நான் இதுல வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்து சேவ் பண்ணா அந்த ஃபைலும் இருக்கும், இந்த ஃபைலும் இருக்கும். மேல பேர் மாத்தினா தெரியும். ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சா? அப்படி சேவ் பண்ணா ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அதை நம்ம அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த பாருங்களேன், இந்த டூல வந்ததுன்னா 2 டாக்குமெண்ட் இருக்கா? டாக்குமெண்ட் ஒன்று இது ஒன்று. இது வந்து 741, இது 742. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஃபைலாக அது சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம டைம் முடிச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் இருக்கு. சார், சேவ் பண்றதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+S தானே? அது மாதிரி சேவ் ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கா? சேவ்க்கா? சேவ் சேவ் பண்றதுக்கு வந்து Ctrl+S. சரிங்களா? சொல்றேன். ஃபைலை வந்து புது ஃபைல் ஓப்பன் பண்றதுக்கு நியூ ஃபைலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Ctrl+N. ஓப்பன் பண்றதுக்கு Ctrl+O. அது மாதிரி சேவ் பண்றதுக்கு வந்து Ctrl+S. சேவ் அஸ் பண்றதுக்கு Ctrl+Shift+S. சரியா? Ctrl+Shift+S போட்டீங்கனாலும் சரி. சரிங்க. Ctrl+F Ctrl+Alt+S ಅಂತ ಇರ್ತಾವೆ. சேவ் அஸ் ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+S. சேவ் அஸ்க்கு ஷார்ட்கட் Ctrl+S மட்டும் தான் இருக்கு. சேவ் அஸ்லாம் நம்ம உள்ள போய் தான் கிளிக் பண்ற மாதிரி இருக்கு. F12ங்கிறது வந்து கரெக்டா எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு சொல்ல முடியும். இல்லை, நம்ம சேவ் பண்றதுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட். நீங்க மேனுவலா ஃபைல்ல போயிட்டு தான் கிளிக் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கிடையாது. ஷார்ட்கட் கீ அது இல்லை. நான் வேற ஆப்ஷன் கீ இருக்கான்னு நான் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சொல்றேன். ஓகே.
ஓகே சாரி கட் ஆயிடுச்சு. ஓகே இதில் வந்து சேவஸ் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து இல்லை. கண்ட்ரோல் எஸ் மட்டும் தான் சேவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். சேவர்ஸ்க்கும் அதே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு அந்த சேவர்ஸ்க்கு தனியாக ஆப்ஷன் வரல. அப்படி மேனுவலாக சேவ் பண்ணால் நீங்கள் உள்ளே போய் சேவர்ஸ் தான் நீங்கள் மேனுவலாக தான் கிளிக் பண்ண தவிர அதுக்கு ஷார்ட்கட் கீ கிடைக்கும். அது 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி முன்னாடி உள்ளதில் வந்து பழைய வெர்ஷனில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் போட்டோம்னா சேவர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஷார்ட்கட் கீ மாற்றிட்டாங்க. ஸ்டைலுக்கு அப்ளை ஆகுது பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். எல்லாருமே அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 8 கொஸ்டின் இருக்குல்ல அது கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே புதுசாக வந்தவங்க வேணால் பழைய வீடியோ கொஞ்சம் 2 வீடியோ பார்த்துட்டு அதை பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி. சரி நாளை கழிச்சு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார்.